இது வந்துட்டு கிளாசிக் 350 புல்லட்டில் இந்த வண்டி நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தான் இது. இந்த வண்டியில் என்ன ஃபால்ட்டுன்னா, இந்த வண்டி நிப்பாட்டி வச்சுருக்கக்குள்ள இன்ஜின் ஆயில் ட்ராப்பாக கீழே வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு தெரியல. அது இந்த வண்டி வச்சுருக்க ஓனருக்கும் தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ண இடத்துல ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அடித்து இந்தமாரி ட்ராப்பாக லீக் ஆகுதுன்றாப்புல. அது என்னன்னு சொல்லி செக் பண்ணால், கீழே இன்ஜின் ஆயில் ட்ரெயின் போல்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த போல்ட்டை ஓவராக டைட்டு ஓவராக வச்சுருக்குறாங்க. அதில் என்னாச்சுன்னா, இந்த போல்ட்டில் மர டேமேஜ் ஆகல, ஆனால் இன்ஜினோட பாடியில் த்ரெட்டு போயிடுச்சு. த்ரெட்டு போனனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பார்ட்டிக்கு வண்டி கொடுக்கணுமேங்கிறதுக்காக பேஸ்ட்டு பாருங்கள், சிலிக்கான் பேஸ்ட்டை வந்துக்கிட்டு இந்த வண்டியில் வந்துட்டு அப்ளை பண்ணி இதை வந்து பேக்கிங் டெம்பரவரியாக நிற்க வச்சுருக்காங்க. நான் என்ன பண்ணேன், ஸ்பேனர் போடலான்னு சொல்லிட்டு தான் கை வச்சேன். ஆனால் லூஸாக இருந்துச்சு. லூஸாக இருக்கக்குள்ளேயே எனக்கு டவுட் வந்துருச்சு. இதை கழட்டி விட்டு திருப்பி டைட்டு வைக்கிறேன், ஸ்லிப்பாக ஃப்ரீயாக சுற்றுது. இவ்வளோ நாள் இந்த வண்டி வந்துக்கிட்டு இது எப்போ நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த சிலிக்கான் பேஸ்ட்டில் தான் இந்த போல்ட் நின்றுருக்கு. இப்போ நான் இன்ஜின் ஆயில் பிடுங்கி விட்டேன். இந்த வண்டியில் தேவையான இன்ஜின் ஆயில் வரல, ஆஃப் தான் வந்திருக்குது, பாதி தான் இன்ஜின் ஆயில் வந்திருக்குது. இதுக்கு மொத்தம் என்ஃபீல்டுக்கு 5 லிட்டர்னு நினைக்கிறேன். இது கேனில் ஊற்றி இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு செக் பண்ணால் தெரியும். ஆனால் இந்தமாரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இன்ஜின் தான் ஃபால்ட் ஆகும். இது இந்தமாரி மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க போல்ட்டை வந்து ஓவர் டைட் வைக்க வேணாம். அதில் வந்துக்கிட்டு வாஷர் வரும், வாஷர் போட்டு ப்ராப்பராக டைட் வச்சாவே இன்னுக்கும். அதை ஓவராக டைட் வைக்கிறேங்கிற பேர் அழுத்தி டைட் பண்ணால் இந்தமாரி ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது த்ரெட்டு போட்டு இந்த போல்ட்டு போட முடியாது, இதுக்கு அடுத்த சைஸ் தான் போடணும். இதை போட்டுட்டு நான் தெளிவான ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன்.